ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு விளாக் தான். பட் ஆனால் இன்றைக்கி அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, அக்கா உங்களை பற்றி சொல்லுங்கக்கா, நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, மற்றபடி உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. ஒரு வேளை உங்களுக்கு இந்த விஷயம் பார்க்க பிடிக்கல அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எங்களை பற்றி சொல்லலைங்க. ஃபஸ்ட்டு நான் அண்ணாவை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னை பற்றி சொன்னால் நிறைய டைம் தேவைப்படும். இன்னைக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் அண்ணா பற்றி சொல்லிடுறேன். அவர் வந்து எப்படி டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஏன் நான் இன்னைக்கு இது போடுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அண்ணாக்கு ஒரு 3 நாளாக காய்ச்சல். ஸோ கடையில் பெருசாக வேலையே செய்யலை, வீடியோவும் எடுக்கலை. இப்போ வீடியோவும் கைவசம் எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய நாள் என்ன பண்ணுவேன்னா ஒரே நாளில் 2-3 வீடியோ கூட எடுத்திருப்பேன். அதாவது கட்டிங் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக விளாக் மாதிரி ஒன்று எடுத்திருப்பேன், கட்டிங் ஒன்று எடுத்திருப்பேன், ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒன்று எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி எடுத்திருப்பேன். ஆனால் வந்துட்டு இப்போ 2-3 நாள் வீடியோவே எதுவும் எடுக்கலையா, அதனால வீடியோவும் இல்லை. இது வந்து ரொம்ப பழைய வீடியோ. இந்த வீக் ஃபர்ஸ்ட்டில் ஏதோ எடுத்த ஞாபகம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால சரி இன்னைக்கு அந்த வீடியோ தான் போடணும். அப்புறம் என்ன டாபிக் பேசுறதுன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. அவர் யோசிச்சுட்டு இருந்த ஐயோ எதை பற்றிடா பேசுறது அப்படின்ட்டு அப்புறம் யோசினேன். அப்புறம் சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல, அப்போ வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னை பற்றி சொன்னேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும், டைம் தேவைப்படுமா. அப்புறம் தான் சரி அண்ணா பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக கடையை திறக்கல. ஏன்னா அண்ணாவுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதனால காய்ச்சல் தான், சளி காய்ச்சல் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஊசியெல்லாம் போட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தால் தானே அது கேட்கும், மருந்து வேலை செய்யும். அப்புறம் நம்ம திரும்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி வேலை செய்யும். அதனால சரி பரவாயில்லைங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நாளையிலேருந்து கடை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு டவுனுக்கு போயிட்டு கொஞ்சம் மெட்டீரியல் வாங்குறது இருந்துச்சு. சுடி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு, ஆர்டர் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதையும் கையோடு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அதையும் வாங்கிட்டு மற்ற வேலையை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அண்ணா பற்றின ஒரு குட்டியான ஒரு இன்ட்ரோ, அவரை பற்றின விஷயம் அப்படி சொல்கிறேன் நான். அண்ணா பேர் வந்துட்டு சிவகுமாருங்க. நாங்கள் வந்து 2 பேரும் ஒரே ஊர் தான். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா சென்னம்பட்டி, அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். சென்னம்பட்டிங்கிற கிராமம், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு வெள்ளக்கரட்டூர் அப்படிங்கிற ஊர் தான் வந்துட்டு அண்ணாவோட ஊர். ஆக்சுவலாக வந்துட்டு அண்ணா வீட்டுக்கு ஒரே பையன்தான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே என் கல்யாணத்தப்ப அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். பட் அப்பாவும் வந்துட்டு குழந்தையிலேயே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அண்ணா வந்து அவங்க அம்மா கூட மட்டும்தான் இருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா எங்கள் மாமியார் வந்துட்டு பிறவியிலேயே ஊமை, அவங்க வந்து வாய் பேச மாட்டாங்க, காது கேட்காது. ஸோ அப்படி தான் இருந்தாங்க. அதனால் என்னென்னா அவங்க அம்மா அப்பா, அதாவது எங்கள் மாமியாரோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட தான் எங்கள் மாமியார் இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமனாருக்கு வந்துட்டு இவங்க 2வது ஒய்ஃபு, 2 ஒய்ஃபு. அதில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க குழந்தையிலேயே இறந்து போனதுனால அவங்க அந்த அக்காவை வந்துட்டு அவங்க பெரியப்பா வீடு ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க வளர்த்திக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா தனியாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வாய் பேச மாட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ணா பிறந்து ஒரு 3 மாதத்தில் அவங்க அப்பா விட்டுட்டு வெளியில் எங்கேயும் போயிட்டாங்க. ஆக்சுவலாக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, பட் ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் அவங்க அம்மா அப்பாவே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வாயும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தனியாக எங்கேயும் அனுப்பலை, அவங்க கூடயே வச்சுக்கிட்டாங்க. அண்ணாவையும் ரொம்ப பாசமாக வளர்த்திருக்காங்க. அதாவது ஒரே பையன், அப்பாவும் இல்லை அப்படிங்கிற அப்போல்லாம் வந்து அந்த பையனாவே பெரிய ஒரு இது இருக்கும் இல்லையா, பையனுக்கு ஒரு மரியாதையே வேறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால அவங்க தான் வந்து வளர்த்துனாங்க. என்ன அப்படின்னா அவங்க தாத்தா வந்து அண்ணாவை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்களா, வெளியில் யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்களாம், செட்டு சேர மாட்டாங்க. ஸோ ஏன்னா கெட்டு போயிடுவான், பையன் கெட்டு போயிடுவோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப கிராமம் தான். அவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா மலை இருக்கு இல்லைங்களா, மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க தோட்டம். ஸோ சொந்த தோட்டம்லாம் அவங்க அப்பச்சிக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே இருந்ததுனால பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்களாம். அம்மாவும் வாய் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றும் எதுவும் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்கே யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் அண்ணா வந்துட்டு ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா 5th வரைக்கும் படிச்சிருக்காங்க. அங்கே கிராமத்துலலாம் குட்டியாக ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு 5வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 6வதுக்கு வேறு ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ அப்படி கொஞ்சம் பக்கத்தூர் அங்கே கொண்டு போய் சேர்த்தனதுக்கப்புறமா அண்ணாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் படிப்பு வரலையா. ஏன்னா அவர் இங்கே 5வது வரைக்குமே ஒன்றும் பெருசாக படிக்க மாட்டாங்களாமா. அப்புறம் 6வது போனோடனே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கவும் படிப்பு வரலைன்னொன்னே போக மாட்டேன் அப்படின்ட்டாங்களாமா. அப்புறம் சரின்னு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ என்னமோ வீட்டிலே அவங்க வந்து தோட்டம் இருக்கிறதுங்கிறதுனால பக்கத்துலேயே வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா, அதனால நிறைய ஆடு வச்சுருப்பாங்களாமா. ஸோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ என்னமோ சொன்னாங்க, மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பச்சி இருந்துட்டு சரி இப்படியே இருந்தால் பையன் என்ன பண்ணுறது, சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண, ஏதாவது தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் தொழில்
வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போல்லாம் அந்த டெய்லரிங் அப்படின்னா அவ்வளோ பெரிய வேலை. ஏன்னா டெய்லருக்கு எப்போவுமே வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய கெத்தாமா அப்போல்லாம். அதனால டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அப்போவே வந்துட்டு இங்கே காளிங்கராயன்பாளையம்னு சொல்லிட்டு பவானிக்கு பக்கத்தில் இருக்குது. அது கொஞ்சம் டவுனுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊருக்கு இதெல்லாம் பெரிய டவுனு. ஸோ அங்கே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு அண்ணா அங்கேருந்து இங்கே வேலைக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க கூட துணி கடைக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் இங்கே 1 வருஷமோ 1.5 வருஷமோ என்னமோ இங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரங்க ஏதோ ரீசனால அவங்க கடையை வந்து வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்களாமா. அதனால திரும்ப வந்துட்டு ஊருக்கே வந்துட்டாங்க. அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றது பையனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் சரி துணி தைக்க அனுப்பிச்சி விடலாம், பையன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு வந்துட்டு ஒரு 15 வயசு இருக்குமாமா. ஸோ அவ்வளோதான் 14 15 அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு துணி கடைக்கு, அதாவது எங்கள் ஊரில் ரொம்ப கிராமம் தான், 1-2 கடை தான் வந்து டெய்லர் கடையே இருக்கும். ஸோ அப்போல்லாம் எப்படி அப்படின்னா இந்த அளவெல்லாம் அதிக அளவு எடுத்து அப்படி பர்ஃபெக்டாலாம் தைக்கிறதில்ல. அப்படியே குத்து மதிப்பு அடிச்சு விட வேண்டியதை, கண்ணு பார்த்தா கை செய்யுங்கிற மாதிரி தான் அவங்கெல்லாம். ஈவன் எங்களுக்கே அப்படி தான். நாங்கள் 4 பேர், அப்போ 4 பேர் தானே. ஸோ ஒரே ட்ரெஸ் எடுத்து 4 பேர்த்துக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. சட்டை பாவாடை 3 பேர்த்துக்கு, ஒரு அக்காவுக்கு தாவணி பாவாடை. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்குலாம் அளவு கிடையாது. என்னையெல்லாம் அளவு எடுத்து தைச்ச ஞாபகமே எனக்கு கிடையாது. அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எங்கள் பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு வயசு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அப்படியே தைச்சு கொடுத்துருவேன். ஆனால் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டாங்களாமா. அப்புறம் அண்ணா அப்போ வந்து சைக்கிள், அவங்க அப்போ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அவங்க தோட்டத்தில் தான் இருந்திருக்காங்க. அண்ணா சைக்கிள்லேயே வந்துட்டு கடைக்கு போவாங்களாம். அப்போவே வந்து சைக்கிள் ஓட்டி பழவிட்டாராமா. கடைக்கு போவாங்களாம். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பட்டன் கட்டுவாங்க, காஜா எடுப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பேண்ட் ஷர்ட்டு ப்ளவுஸ் எல்லாமே அந்த டெய்லர் கடையில் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் காஜா எடுக்கிறது, பட்டன் கட்டுறது, கொக்கி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு அப்புறம் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி எடுபடி வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்துட்டு அந்த மாதிரி அண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க கூட வேலை செஞ்ச ஒரு டெய்லர் வரலையா. ஸோ அப்போ வந்து ஏதோ ஸ்டிச் பண்ணணும், அவசரமாக ஸ்டிச் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அண்ணாவை சரி நீ போய் தையடா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அண்ணாவுக்கு ஐயோ நமக்கு ஒன்றுமே தைக்க தெரியாது, ஏன்னா மிஷின்லேயே உட்கார வைக்க மாட்டாங்க, தைக்க தெரியாத இடடா இப்படி சொல்லிட்டாங்கன்னா. ஆனாலும் இடையில அந்த ஓனரெல்லாம் இல்லாதப்பெல்லாம் இந்த அண்ணாக்கிட்ட கேட்டு டெய்லர் அண்ணா இருப்பாங்களா, அவர்கிட்ட கேட்டு மிஷினெல்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. பட் ஆனால் தைக்க ஃபுல்லாக அப்படியே வந்து ஃபினிஷிங் அப்படியெல்லாம் தைக்க தெரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் அவங்க சரி நீ தையடா பார்த்துக்கலாம். ஏன்னா கிராம சைடுங்கிறதுனால அந்த காலத்தில் ஒரு இப்போ அண்ணாவுக்கு வந்துட்டு 43 வயசு ஆகுதுன்னா ஒரு 25 வருஷம் முன்னாடி இருக்குமா. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு பெருசாக அந்த ஃபினிஷிங் அப்படி இப்படியெல்லாம் யார் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாங்களாமா. அப்புறமா பார்த்துட்டு நல்லா பண்ணங்காட்டியும் ஆனால் எங்கேயுமே வந்துட்டு 6 மாதத்துலலாம் மிஷினில் யாருமே உட்கார வைக்க மாட்டாங்களாமா. ஆனால் அண்ணா 6 மாதத்தில் மிஷினில் உட்காந்துட்டாராம்மா. அப்புறம் அதுக்கப்புறமா தைக்கிறது தான். அப்புறமெல்லாம் வந்துட்டு இந்த கொக்கி கட்டுற வேலை, காஜா கட்டுற வேலை செய்ய மாட்டாராமே. நான்லாம் தைச்சு பழவிட்டேன்ல, நான் துணி மட்டும்தான் தைப்பேன், நான்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிம்பாராம்மா. என்ன அப்படின்னா அண்ணா யார்கிட்டையுமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க வெளியில் எங்கேயும் பழக அனுப்பாததுனால அண்ணா யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. அவங்களே ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார், அவ்வளோதான். மற்றபடி பேச மாட்டார். அதே மாதிரி சத்தமாகவும் பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக தான் பேசுவார். சில சமயம் எனக்கே காது கேட்காது அவர் பேசுகிறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து ரொம்ப அமைதியாக வளர்ந்துட்டாங்க. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சொந்தக்காரங்க வீட்டுக்கும் அதிகமாக போக மாட்டார், வர மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வீட்டில் நாம் எப்படி நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதை தானே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அவர் அப்போ தான் வந்து கற்றுக்கிட்டாராமா. அப்புறம் 1 இயர்லேயே வந்துட்டு நல்லா வந்து எல்லாமே ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு பூனம் சேரீலெல்லாம் தைப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் லைனிங் கிடையாது அந்த காலத்தில். வெறும் அப்படியே சேரீலேயே தான் தைப்பாங்க. ஏன்னா நானே உண்மையாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் போட்டேன். இது இத்தனைக்கும் அது அண்ணா தான் தைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா தைச்சார், ஆமாம், அது அண்ணா கிட்ட தான் கொடுத்து தைச்சோம். கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊர் தான், நான் தெரியும் இல்லையா, கொடுத்து தைச்சோம். அதுக்கு லைனிங் இல்லை. ஐயோ அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க. நல்ல ஒரு எல்லோ கலர், கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு எல்லோ கலர் சாரீ, ப்ளவுஸும் சேம் அதே மாதிரி தான். அதுக்கு லைனிங் வைக்காமல் ஒரு காட்டன்னா அந்த மிக்சடு காட்டன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மொடன்னு தூக்கிட்டு இருக்குல்ல, கஞ்சி பொருளினா கூட இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சாரியை லைனிங் இல்லாமல் தைச்சா என்ன கொடுமையில் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இன்னர் வேறு போடுவோமா, அப்பா சாமி, அப்போல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ஏது விவரம். அப்புறம் பட்டிக்காட்டுக்குள்ளார அதையெல்லாமா யாராவது பார்க்குறாங்க. அன்னைக்கு தான் எனக்கு போட்டுட்டு ஐயோ எனக்கே ஒரு மாறிடுச்சு. இப்படி பார்த்தா இன்னர் அப்படியே அச்சடையால் அப்படியே தெரியுது. ஐயோ கன்றாவியாக போச்சு. அதுதாங்க நான் கடைசியாக போட்ட லைனிங் இல்லாத ஜாக்கெட்டு. அதுக்கப்புறம்லாம் லைனிங் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் தைச்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி. அதனால் அவங்க வந்து பூனம் சேரீலே வந்துட்டு லைனிங் இல்லாமல் தான் தைப்பாங்க.
இருப்பாங்களா, நிறையா வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வருவாங்களாம். எங்கள் ஊரில் வந்து சனிக்கிழமை கண்டா சந்தை. ஸோ அந்த அன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட்காரங்களாம் இங்கே சந்தைக்கு வந்து செலவு பண்ணிட்டு போவாங்க. உள்ளூர்காரங்களாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை சந்தைக்கு போகிறோம்ல அப்படியே கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் காலையில் சந்தைக்கு வரப்போ காலையில் கொண்டாந்து கொடுத்துட்டு சாயந்தரம் போகிறப்ப வாங்கிட்டு போகிறவங்களும் இருப்பாங்களாமா. அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவாங்களா. அதனால் அப்போ தான் வந்துட்டு அந்த லைனிங் இல்லாமல் வெறும் பூனம் சேரீயில் ப்ளவுஸ் எல்லாம் தைப்பாங்களா. யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணி நிறைய எல்லா துணியும் வந்துட்டு ஈஸியாக அது அந்த மாதிரி லைனிங்கே இல்லாமல் என்ன கஷ்டமான வலுவலுன்னு துணியாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணுவாங்களாமா. ஸோ அப்படியெல்லாம் பண்ணினதுனால தான் இன்றைக்கி வந்து அவருக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் கொடுத்தீங்கனாலும் அவர் ஸ்டிச் பண்ணிடுவார். இதுதான் அனுபவம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம டெய்லரிங் கிளாஸ் போய் அப்படி என்ன தான் பக்காவாக சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டா கூட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளே ஓனாக செய்யறப்ப மட்டும்தான் வரும். அந்த கற்றுக்கிறதுல யாருனாலையுமே கண்டிப்பாக சொல்லி தர முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கடை, அந்த கடையை விட்டுட்டு மறுபடியும் அதே ஊர்லேயே இன்னொரு கடைக்கு போயிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து பேண்ட் ஷர்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த கடையில் ரொம்ப வருஷம் தைச்சிருக்காங்க. அப்புறமா வந்துட்டு அவங்க அம்மா வந்து அவருக்கு ஒரு 21 வயசு அப்போ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்துருக்காங்க. எங்கள் அப்பா இறந்து தான் நாங்கள் அந்த ஊருக்கு திரும்ப போனோம். நாங்கள் சொந்த ஊர் அது தான், பட் ஆனால் வேறு பக்கம் போயிட்டோம். அப்புறமா அங்கே வந்துட்டு திரும்ப அந்த ஊருக்கு அப்போ தான் போகிறோம். அப்போ வந்துட்டு ஒரு கடையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம். அவங்க அப்பச்சி அம்மையெல்லாம் முன்னாடி இறந்துட்டாங்க. கடைசியாக அவங்க அம்மா தான். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவருக்கு யாரும் இல்லை இல்லையா, தனியாக தானே இருக்கணும். சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்ச நாள் தனியாக இருந்திருக்காங்க. பக்கத்தில் இன்னும் பெரியப்பா பசங்கள்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதிகம் வந்து யாரும் பெருசாக கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கண்டுக்கலன்னா நல்லா பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க, பட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் யாரும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அந்த கடைக்காரங்க கூடயே இருந்து அவங்க வீட்லேயே நைட்டு வந்து கடையில் போய் தங்கிக்கிறது, பகலில் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க ஏதோ லாஸ் ஆகி சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத. நைட்டு இவர் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஆள் இல்லை. அப்புறமா தான் தெரியும் இவங்க இந்த மாதிரி சொல்லாமல் போயிட்டாங்க. அண்ணெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா வீடு இல்லை, எங்கே போவார், யார் வீட்டுக்கு போவார். அப்படியே அந்த ஊரில் வந்துட்டு தனியாக நின்னாரா, எங்கே போகிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு நிறைய கடன் வாங்கி தான் அவங்க போயிருக்காங்க. அப்புறம் கடன்காரங்கெல்லாம் வந்துட்டு இவரை பிடிச்சிட்டாங்களா. இவனுக்கு தெரியாது எப்படி நடந்திருக்கும், இவன் அங்கே தானே இருக்கிறான், அவங்க வீட்லேயே தானே இருக்கிறான், எப்படி தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஆனால் உண்மையாலும் அந்த செகண்டு இவங்களோட பெரியப்பா பையன் ஒருத்தர் அந்த அன்றைக்கி அங்கே வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமனாலே என்னமோ வட்டிருக்குது, கடைக்கு வந்திருக்காங்க மட்டன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அவங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்க சத்தம் போட்டு, ஏன்டா போனவன் கடன் வாங்கிட்டு போனவன் போயிட்டான், இவன் ஒன்றும் தெரியாது, இந்த ஓம் பையனை பிடிச்சிக்கிட்டு தான் இப்படி வந்து பேசுவீங்களா, அவனே ஒழுக்கமாக வாய் கூட பேச தெரியாது அவனுக்கு என்ன தெரியும், அவனே இப்படி அவங்க போயிட்டாங்களான்ட்டு ஒன்றும் தெரியாத, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்கிறான், அவனை பிடிச்சி பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கறி கொடுத்து, சரி நீ போட கொண்டு போய் உங்கள் நங்கையிட்ட கொடு, நங்கைன்னு அண்ணியை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, கொண்டு போய் நங்கையிட்ட கொடுப்போம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரான். அப்போ தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. ஒரு 1.5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி கல்யாணம் பண்ணலாம், 22 அண்ணாவுக்கு 22 வயசு தான் அப்போ. ஸோ கல்யாணம் பண்ணிடலாம், சரி அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணினது. ஆக்சுவலாக அவங்க எங்கள் சித்தப்பாலாம் ரொம்ப க்ளோஸ். ஸோ அந்த ஒரு பழக்கத்துக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க. சரி, ஏன்னா அவன் தனியாக இத்தனை வருஷம் தனியாக இருந்துட்டான், அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நாளைக்கு அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசித்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் 4 பொண்ணுங்களாச்சு அப்போது. அதனால் சரின்னு சொல்லிட்டு சரி எங்கள் வீட்டில் கேட்டாங்க. அப்பாவும் பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் அண்ணாக்கு எதுவும் இல்லை, தோட்டம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே கிடையாது, சும்மா அண்ணா மட்டும்தான், அவ்வளோதான். எங்களுக்கும் ஒன்றும் இல்லை தான். பட் அக்காங்களுக்கெல்லாம் வீடு இருக்கிற மாதிரி காடு இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் கேட்டேன், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் எங்கள் சித்தப்பா சொன்ன, அப்பா இல்லை சித்தப்பா தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணினது. சித்தப்பா சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, பையன் நல்ல பையங்கன்னு, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, செட்டு சேர மாட்டான், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல பையன், கல்யாணம் ஆனால் எனக்கு என்ன எங்கள் அம்மா கூடயே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, கல்யாணம் ஆனாலும் அம்மாவை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீ இப்போ அம்மா கூடயே இருந்துக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா சொத்து இல்லைன்னா என்ன கண்ணு, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் சம்பாரித்து எல்லாம் வாங்கிக்கோங்க, சொத்து இருந்தால் மட்டும் கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கணும் என்ன நிச்சயம், பையன் நல்ல பையன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அப்புறம் நானும் சரி ஒன்றும் சொல்லலை, சரி ஓகேனா நாங்களாம் அப்போ எதுவுமே பேச மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம், சரி அப்படின்னாச்சு. அப்புறம் ஒரே ஊர் தானே, நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அண்ணாவை, பட் பேசுனதே கிடையாது, நான் பேசவே மாட்டேன். ஸோ அதனால் சரி அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் 2002 எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் வந்துட்டு அங்கேயே இருந்தோம், எங்கள் ஊர்லேயே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். ஏன்னா எனக்கு வந்துட்டு அண்ணா கடை
கடைக்கு வேறு பக்கம் போகணும், நிறைய தைக்கணும், அங்கே கிராமங்கிறதுனால ஒன்றும் பெரிய ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த பக்கம் வந்தோம், பவானி சைடு வந்தோம். அதுக்கப்புறம் ஆனால் நிறைய கடைக்கு வேலைக்கு போனாங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். பேண்ட் ஷர்ட்டும் தைப்பாங்க, ப்ளவுஸ் லேடிஸ் ஐட்டமும் தைப்பாங்க, எல்லாமே அவரே கட்டிங் போட்டும் தைப்பார். ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டதே வந்து ஓனாக அப்படி கற்றுக்கிட்டதுனால எல்லாமே கட்டிங்கும் போட்டு தைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரோட லைஃப் ஜேர்னி, இவர் கற்றுக்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டது வந்தது எல்லாமே. ஸோ அவ்வளோதான். ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக விலாவரியாக சொல்கிற அளவுக்கு இல்லை, சொன்னாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ சிம்பிளாக வந்து நான் சொல்லிட்டேன் அண்ணாவை பற்றி. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் என்னை பற்றி சொல்கிறேன். அடுத்தது எங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அண்ணான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாக்கு ரொம்ப விவரமே தெரியாது, ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி. ஸோ அப்படி தான் வந்துட்டு லைஃப் இருக்குது, அண்ணாவும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அண்ணா செய்கிற வேலை எல்லாமே அன்னைக்கு அவங்க கற்றுக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைச்சது தான். சரி, ஓகேங்க. இன்றைக்கி வீடியோவுக்கு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள், அண்ணா பற்றி சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தது நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.